Hi, Na. This is Yadu from Loyola College. ஹாய் அண்ணாவா? என்னங்க யங்ஸ்டர் இப்பதான் இத்தனை வாட்டி சொல்றேன். 2004ங்க நான். 2 வருஷம் நான் சின்னவன். 2 வருஷம் நான் உங்களோட சின்ன. அவர் உங்களோட சின்ன. ஓகே ஓகே. ஸோ அதனால தான். ஓகே. ஸோ ஆக்சுவலி என்னோட கொஸ்டின் என்ன, ஆக்சுவலி நானும் ஒரு சிங்கர் தான். ஃபார் பாஸ்ட் 10 years ஐ பின் சிங்கர் இந்த லைட் மியூசிக் இண்டஸ்ட்ரி சென்னையில். ஸோ என்னோட ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் சிங்கர்ஸோடைய லைக் ஒரு ஆல்பமில் நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து பாடுறது வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு வரதா நான் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட அப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன 60s இல்லை 50s இல்லை 15 வருஷம் முன்னாடி அதான் நம்ம சொல்கிறது தான். பட் ஸ்டில் லைக் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா அது அப்போன்ற மாதிரி ஒரு டோன் வந்துச்சுல இப்போ இருக்கிற அந்த காலத்து பாட்டு. ஐ திங்க் சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் இல்லைன்னு தோணுது எனக்கு. அதாவது இவங்க அந்த ஜென்ரேஷன் சிங்கர் இந்த ஜென்ரேஷன் சிங்கர் இல்லாமல் இன்றைக்கி எம்எஸ்ஒய் பாடினா நான் உட்காந்து கேட்பேன், 3 மணி நேரம் பாடினாலும் நான் கேட்பேன், சீர்காழி பாடினாலும் 3 மணி நேரம் உட்காந்து கேட்பேன். ஏன்னா சிங்கர்ஸோட வேல்யூ வந்து அவங்க த்ரோட் தான். டைம் வந்து அவங்க பழைய சிங்கர் அப்படின்னு ஆகாது. அவங்கள வந்து எப்போ நம்ம பண்ணாலுமே சிங்கர்ஸ் அதான் லைக் ஆஸ் யூ டோல் சிங்கர்ஸோட யூசேஜ் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல? இல்லை யூசேஜ் அண்ட் தென் ஆல்சோ லைக் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு வாய்ஸ் 2 வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு திருப்பி அந்த ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஆன மோடில் இருக்கிறோமோன்னு ஒரு டவுட் வருது. பிகாஸ்